அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய திருச்சபைகளிலே ஆராதனைகளிலே ஒவ்வொரு வாரம் ஞாயிறு ஆராதனையிலும் 95ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாகவே நாம் பாட ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பாடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சங்கீதத்திலே ஆண்டவரை நாம் எப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது மூலமாய் ஆண்டவர் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறார். இந்த நாள் அதிகாலையிலே அந்த 2வது வசனத்தை உங்களுக்காக நாம் எடுத்ததை தியானிக்கலாம். சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆராதனை என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவரை நாம் துதி பாடல்களால் ஆராதிக்க வேண்டும். அதை குறித்து வேதத்திலே நாம் பல இடங்களிலே வாசிக்கிறோம். முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடும் அவரிலே அன்பு கூறுவாயாக. ஆண்டவரை துதிக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது அமைதலாக இல்லை. கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாய் சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். அந்த ஆர்ப்பரித்து பாடக்கடவும் என்பதில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். திருச்சபைகளிலே சத்தமிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தமாய் நாம் பாடல்களை பாட வேண்டும். இன்றைக்கு இசைதான் அதிக சத்தமாய் வெளியே வருகிறதே ஒழிய பாடல் வரிகள் அதிகமாய் வெளியே வருவதில்லை. இதுவல்ல ஆராதனை. சொல்கிறாரு, சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும், அவருடைய சமூகத்துக்கு முன்பாக துதித்தலோடு கடந்து வரும். துதியும் ஆராதனை, அவரை துதிக்கும் துதியும், அவரை நாம் பாடுகிற அந்த பாடல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் விடுதலையோடு அவரை ஆராதிக்க, அல்லது இவ்விதமாக இந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரை ஒரு மனிதன் ஆராதிக்க முடியும் என்றால், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு விடுதலை உணர்வு இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த என்னுடைய ஒரு சகோதரர் ஆண்டவரை அறியாத மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர். அவருடைய சாட்சி ரொம்ப அழகாக இருக்கும். அவர் ஆண்டவர் தன்னை ரட்சித்ததை சொல்லும் பொழுது சொல்லுவார், 50 கிலோ மணல் மூட்டையை என் முதுகில் வைத்து என்னை இதை நீ காலமெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்று என்னை விட்டிருந்தாங்க. அந்த பாரத்தினால் ரொம்ப சோர்ந்து போனேன். நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. பாரம் என்னை அழுத்துகிறது. என்னை யார் விடுவிப்பார்கள் என்று நான் திகைத்து நின்ற பொழுது ஒரு மனிதர் எனக்கு முன்னே வந்து அந்த மணல் மூட்டையை கட்டியிருந்த கயிற்றை தன்னுடைய வாளால் அறுத்து அந்த மணல் மூட்டையை கீழே தள்ளிவிட்டு, இனி நீ இதை சுமக்க தேவையில்லை, நீ விடுதலையோடு நடந்து போய் என்று சொன்னார். என்னுடைய மனதும் உடலும் எப்படி இருக்கும்? லகுவாக ஆகாயத்தில் பறப்பது போல இருக்கும். அந்த மகிழ்ச்சி இன்று வரை எனக்குள் இருக்கிறது என்று அவர் ஆணித்தரமாய் தன்னுடைய சாட்சியின் அனுபவத்தை அவர் சொல்லுவார். உண்மைதான் பிரியமானவர்களே. பாவ பாரம் சுமந்து சுமந்து சோர்ந்து போய் வருத்தத்தோடு இருக்கிற நம்மை ஆண்டவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாரங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுவிட்டு நம்மை விடுதலையோடு நடக்க வைக்கும் பொழுது ஆகாயத்தில் மிதப்பது போல தேவ பிரசன்னத்திலே, அந்த ஆனந்தத்திலே நாம் அப்படியே மிதந்து வருகிற அந்த உள்ளத்திலிருந்து வருகிற ஆராதனையைத்தான் சங்கீதம் 95:2 அவர் சொல்லுகிறார். இந்த ஆராதனைக்கு அர்ப்பணியுங்கள்,
ஆண்டவர் இந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.